வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பொழுது எப்படி போச்சு? இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது அமைய வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதில் நான் எங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தது, நான் எப்படி செய்கிறேன், சமையல் எப்படி பண்ணுறேன், இன்றைக்கி சமையல் என்ன சமையல் எல்லாம் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் வாசலை சாணி தெளிச்சிட்டு வாசலை பெருக்கிட்டு அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு. இப்போ எங்கள் தோட்டத்தை போயிட்டு பார்த்தா ரோஸ் பூத்து இருந்தது. எல்லோ கலர், ரெட் கலர் ரோஸு, பன்னீர் ரோஸு. அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பூசணி பூ எடுத்து இருந்தது. காலையிலேயே செம்ம கலரு, நல்ல ரெட் எல்லோ கலராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பூ எடுத்துட்டு அதுவும் மாஞ்சி போச்சு செடி. இன்னும் ஒரு காய் கூட காய்க்கலை. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்லலாம் தேங்காய் விலை தான் ரொம்ப அதிகமாக ஏறிட்டு இருக்குது. ஒரு சின்ன தேங்காய் எடுத்தால் கூட 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 5 மரம் இருக்குது. 5 மரத்தில் நிறைய தேங்காய் தான் காய்க்கும். நாங்களும் எடுத்துன்னு போயிட்டு தான் விற்றுட்டு வருவோம். இப்போது பிஞ்சு தான் எடுத்துருக்குது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கிறேன். அது நல்லா காஞ்சதும் சாயந்தரமாக எடுத்து மடித்து வச்சுருவேன். இப்போ நான் சமையல் பண்ணுறதுக்கு என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான காய்கறிகளை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நேற்று தான் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால் சரி காய் காற்றாடட்டும், பையிலே இருந்தது, கட்டைப்பையில் எடுத்து கீழே கொட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் காற்றாடிச்சுன்னா அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் சாம்பார் செய்ய ரெடி ஆகிட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு முதல்ல வானல் வைக்கணும். இப்போ சாம்பார் வைக்க தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க. அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாம்பார் எப்படி செய்யலான்னு ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ சாம்பாருக்காக வானல் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போடணும். சீரகம் வெந்தயம்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கிட்டு நல்லா கலர் மாறணும், வதங்கணும், நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு வரும். அதுக்காகத்தான் எண்ணெயிலே வதக்கணும் வெங்காயத்தை. அதிலே கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிறேன். இதே மாதிரி தான் செய்யணும், சாம்பார் நல்லா வரும். அப்புறம் தக்காளியும் போட்டு அதில் உப்பு போட்டு வதக்கிட்டா தக்காளி நல்லா வதங்கிடும். அது அப்புறமா பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்க்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா சவு சேர்த்துருக்கிறேன், கேரட்டு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் கத்திரிக்காய், அது 4 காய் சேர்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேறு காய் கூட சேர்த்து சாம்பார் வைக்கலாம். எந்த காய் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் டேஸ்ட் வரும். இப்போ முருங்கைக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், அது மாதிரி காய்ங்க சேர்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு, அது மாதிரி காய்ங்க சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லா வரும். உங்களுக்கு எந்த காய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி காய் சேர்த்து நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கணுன்னா பூண்டு முக்கியமாக சேர்த்தே ஆகணும் சாம்பாருக்கு. பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், சீரகம், அதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். பருப்பு சாம்பார் வச்சிங்கன்னா அதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். எண்ணெயிலே காய்ங்க கொஞ்ச நேரம் வதங்குச்சுன்னா தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும், காய் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வறுக்கலாம் சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு உப்பு போட்டு அதில் கொஞ்சமாக அவிக்கிறேன்.
அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வதங்கிடுச்சு. காய் எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கூட கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். மிளகாத்தூளும் நல்ல எண்ணெயிலேயே பொரியணும். அதுக்கப்புறமா பருப்பு தண்ணி எடுத்து அதில் சேர்க்கணும். பருப்பு தண்ணி நல்லா வேக வச்ச பருப்பு தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கூட வச்சுக்கலாம். பச்சை தண்ணி நான் கூட ஒரு அரை சொம்பு பச்சை தண்ணி தான் வச்சுக்க போகிறேன். குழம்பு எங்களுக்கு வந்து 2 வேளைக்கு வேணும். அதனால் நிறைய தான் வைக்க போகிறேன் குழம்பு. தண்ணிலாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா காயெல்லாம் வேகட்டும். மிளகாத்தூள்லாம் நல்லா அது கூட நல்லா காய் கூட சேர்ந்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து வேக வச்ச துவரம் பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து காய் வெந்துடுச்சு. நம்ம துவரம் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும். சாம்பார்னு இவ்வளோதாங்க சாம்பார். இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றுறேன். குழம்பு செய்ய ஆரம்பிக்கும் போதே புளியை ஊற வச்சுட்டேன். அதை தான் இப்போ வந்து கரைச்சி ஊற்றுறேன். இப்போ வந்து புளி பார்த்திங்கன்னா புது புளி தான் அது. இப்போ தான் இன்றைக்கி தான் வாங்கினேன். அரை கிலோ 80 ரூபான்ட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி புதுசாக அதை தான் சேர்க்குறேன். குழம்பு வந்து புளிப்பு எப்படி இருக்கும்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். எடுத்து உரித்து கட் பண்ணி அவிக்கலாம், வறுக்கலாம். புளி நல்லா காய வச்சு தாங்க வச்சுருக்குறாங்க. புளி நல்லா இருக்குது. கரைச்சா கூட நல்லா நிறைய புளி குழம்புக்கு வருது. இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டு நான் வந்து அதை ஊற வச்சேன். தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அந்த முட்டையை ஊற வச்சேன். இப்போ அதை தான் வந்து நான் தாளிக்கிறேன். வானல் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை மசாலா கூட கலக்கிறேன், வறுக்கிறேன். வறுத்துட்டு முட்டையை வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன். பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் 2 பீட்ரூட்டை எடுத்து தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை வேக வச்சு இருக்கிறேன். நல்லா வெந்ததும் எடுத்து அதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றி அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கினேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக ஏற்கனவே காயில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சேன். தக்காளி வதங்கட்டும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து முட்டை ரெடி பண்ணலை மிளகாத்தூள் போட்டு அதிலே வந்து இப்போ நம்ம வந்து அதை வந்து கழுவி அதிலே ஊற்றிக்க போகிறோம். அந்த மிளகாத்தூள் வேஸ்ட் பண்ணாமல் அதில் அந்த பீட்ரூட் பொரியலுக்கு ஊற்றிக்க போகிறோம். பீட்ரூட் அவிச்ச தண்ணி தான் இதில் வந்து சேர்த்து வேக வைக்கிறேன்.
இதில் வந்து கடலைப்பருப்பு போடலாம், தேங்காய் துருவி போடலாம், நல்லாயிருக்கும். இப்போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சமையல் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பாடு போட்டாச்சு, சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கிற துவரம்பருப்பு சாம்பார் போட்டாச்சு. இப்போ வந்து பீட்ரூட் பொரியலும் போட்டாச்சு. அப்புறம் வந்து முட்டை வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் போட்டாச்சு. இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிடுங்க. பீட்ரூட் பொரியல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பீட்ரூட் பொரியல் தான் இன்றைக்கி பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் பூனைக்குட்டிங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க. முட்டை வறுவல் அதுலேயே வந்து சாப்பாடு போட்டு பிசைஞ்சு பூனைக்குட்டிக்கு வச்சேன். அப்புறம் சாம்பார். இப்போ எங்கள் என்னது இது, குட்டி தோசையா? இட்லியா? யாருக்கு சுட்ட? இந்த பையனுக்கா, இந்த செல்லக்குட்டிக்கா? குட்டி பையா இங்கே பாருடா, குட்டி பையா இங்கே பாரு. தோசை சாப்பிட்டு இன்ட்ரெஸ்டாக ஆயிடுச்சு அவருக்கு. திறந்து காட்டு, எவ்வளோ இருக்குது பாரு. என்ன கை இருக்குது? இன்னும் நிறைய இருக்குது, போடு அவனுக்கு. சாப்பிட்றா. சின்ன தோசைடி, அது இட்லி இல்லை, தோசை மாதிரி தான் இருக்குது, அழகாக சின்னதாக. குட்டி பையா இங்கே பாரா, இங்கே பாரு. குட்டி பையா சாப்பிட்றா குட்டி பையா. கட் பண்ணு. காலி பண்ணிட்டியா? காலியா? சின்ன தோசை. எங்கள் நாய்க்கும் சாம்பார் போட்டு சாப்பாடு வச்சாச்சு. சூடாக இருக்குது சாப்பாடு, அதனால தான் அது சரியாக சாப்பிட மாட்டேங்குது. இன்னைக்கு சமையல் வந்து சாம்பார், முட்டை வந்து அவிச்சிட்டு வறுத்தேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.